Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, இந்த மார்னிங் அப்டேட்க்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன். ஜஸ்ட் ஏன் அந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று லைக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் அப்டேட்டுக்கு இருந்த லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்ருக்கு. இது மேபி மறந்துட்டுருக்கலாம். உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த மார்னிங் அப்டேட்டுக்கு தொடர்ந்து என்னால் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். ஜஸ்ட் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துட்டீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் பண்ணேன். லைக் பண்ண மறந்துட்டவங்க இமீடியட் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ். ஓகே, நம்ம நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இந்த ஆங்கிள் நான் ட்ராப் பண்ணது இப்போ ட்ராப் பண்ணல, கிட்டத்தட்ட 5 days அந்த ஆங்கிள் தான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது கண்டினியூ அப்டேட் ஆகிருக்குது. இன்னமும் அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. இந்த நான் புதுசாக ட்ரா பண்ணி இது சப்போர்ட் ரிலேஷன்ஸ்ன்னு ட்ரா பண்ண போகிறதில்ல. இதே லைன் தான் இன்னும் கண்டினியூ ஆகுது. ப்ரைஸ் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து வந்திருக்கு. இது நான் டெலிகிராம் சேனல் கூட இது அப்டேட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டெலிகிராம் சேனலும் சேம் இதே மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருந்தா ப்ரைஸ் இதுவில் மூவ் ஆகும், என்னென்ன மாதிரி வியூ வகுக்கலாம் அப்படின்னு. சரி, ப்ரைஸ் இப்போது என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் பார்த்துட்டு வந்தேன். குளோபல் இண்டெக்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் 1.25% ப்ளஸில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவ், எல்லாமே கொஞ்சம் ஹெவி ஃபால் தான். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 68 பாயிண்ட் ப்ளஸில் காமிக்குது. அது மார்க்கெட் ஓப்பன் ஆக இன்னும் சேஞ்ச் ஆகலாம். அது நிக்கே நெகட்டிவ், ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ளஸ் நைட்டு மாறி இருக்குது. எல்லாம் ஒரே சைடில் டைரக்ஷன் போகிற மாதிரி தெரியல. ஆனால் என்னுடைய வியூ என்னென்னா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவ் ஓப்பன் ஆகலாம். இதுங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துலாம் டைம். ஓகே, என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆச்சு இல்லைங்களா, ரீடெஸ்ட்காக மேலே போகலாம். எப்படி இந்த ரீடெஸ்ட்காக மேலே போய்ட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ரீடெஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிட்டும் வரலாம், இல்லை கொஞ்சம் லைட்டாக லிட்டில் பிட் கொஞ்சம் ஒரு பேஸ் அமைச்சிட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகலாம். ஏன்னா இந்த ஃபாலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் அப்மூக்கான ஃபாலிங் மாதிரி எனக்கு தெரியல. என்னுடைய வியூ இந்த ஃபாலிங் டேரெக்டாக அங்கேருந்து லெவலெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போய்டும், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் கட் ஆகிட்டு மேலே போய்டுன்ற வியூ எனக்கு கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னோடய வியூ என்னென்னா, என்ன தான் இருந்தாலும் ஒன்று இந்த இன்றைக்கி ரேஞ்ச் ஒரு பேஸ் அமைக்கலாம். அந்த பேஸ் மேபி ஒரு லைட்டாக பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் அதை நம்பி நான் மண்கோதிரையை நம்பிலாம் நம்ம மூவ் பண்ண முடியாது, பையிங் போக முடியாது. இதில் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சா, இந்த 15,900 ரேஞ்ச் வரதாலும் வெயிட் பண்ணுங்கள். 15,900க்கு நேராக ஒரு செல்லன் சிக்னல், செல்லன் ரிவர்சல் கேண்டில் என்ஹாச் அந்த இடத்துல தெரிஞ்சதுன்னா 15,900க்கு நேராக உங்களுக்கு அங்கேருந்து செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்க ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குங்களா, அதை லைவ் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன். நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா, ஒன்று வெபினார் ஜாயின் பண்ணலாம். சார் என்கிட்ட அவ்வளோ பண்ணலாம் கிடையாது, நான் கற்றுக்கிறதுக்கு விரும்பலை, நான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு லிங்க் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 கொடுத்துருக்கேன். 4 ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் பண்ணலாம். இப்போலாம் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட் ஆனுவல் சார்ஜஸ் ஃப்ரீ, அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் ஃப்ரீ, எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் என்ன சார் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் சேம் சினாரி கண்டினியூஸ். ஓகே, இது இங்கேயே உங்களுக்கு சேல்ஸ், அதாவது 34,200 பிலோ கட்டானாவே உங்களுக்கு சேலிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் டெலிகிராம் சேனலில். ஓகே, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இருக்குது பாருங்கள், விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க. ஆனால் ஃப்ரீ டெலிகிராம் அந்தளவுக்கு லைவ் அப்டேட் ரெகுலராக இருக்காது. ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருவாங்க ஃப்ரீ டெலிகிராம் சேனலில். இதில் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துட்டு பார்ப்போம். ஒரு சில ஸ்டாக்ஸுங்க வரும், க்ரூட் ஆயில் வரும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதிலே நான் புல் பேக் எதிர்பார்க்குறேன். அந்த புல் பேக் இந்த ரீடெஸ்ட்மெண்ட் வரலும் போகும் பேங்க் நிஃப்டியில் என்னால் எதிர்பார்க்க முடியாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஃபால் ஆகும்
அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது. அதுக்குள்ளவே உங்களுக்கு டவுன்ஃபால் ஆகலாம். எப்படி இந்த லைன் டச் பண்ணிட்டு தான் வரணும்னு இல்லை, இந்த மிடில்லையே வந்து உங்களுக்கு டவுன்ஃபால் ஆகலாம். வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு பேஸ் அமைக்கிட்டோம். ஒரு 11 o'clock ஆட்டுங்களேன், 11 o'clock 11:30 12 அந்த க்ரீனில் மார்க்கெட் போதில் இப்போ 64% பாசிட்டிவில் காமிக்கிற மார்க்கெட் மேபி எவ்வளோ தூரம் போதுன்னு தெரியாது. அது கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து வச்சுருந்தா பேஸ் அமைச்சிட்டு வரலாம், இல்லை ஸ்லோவாக அங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் ஆகிட்டு வரலாம். அந்த புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, அந்த லோயில் ஃபார்மேஷன் ஆகிறதும் கை வைக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போய்ட்டு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? ஓகே, நான் மேபி மார்க்கெட் இந்த ஃபாலிங் வந்து இன்றைக்கி பார்த்தேன், இந்த இடத்துல சைட்வேஸ் அமைச்சு நேற்று க்ளோஸ் ஆகிடுன்னு பார்த்தேன். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மணிக்கெலாம் வந்து அங்கேருந்து கட் ஆகி குடிச்சு கிளியர்க்கே வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 200 லைக்ஸ் எதிர்பார்த்தோம், ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி உண்மையிலே மறந்துட்டாங்களா, இல்லை நம்ம வீடியோக்கு அந்தளவுக்கு ஆதரவு இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். லைக்ஸ் மூலிமா வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வந்து அப்லோட வந்து சேரணுன்றதுக்காக நான் வந்து 2 பேங்க் நிஃப்டி மட்டும் தான் பார்க்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.